ஓம் சாந்தி. அந்த பரமாத்மாவின் சிவத்தந்தையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். தலைப்பு என்னன்னா, மாமியார் எப்படி மருமகளை புரிந்து கொள்வது, மருமகள் மாமியாரை எப்படி புரிந்து கொள்வது, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளும் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்து வந்தவங்க தான், இன்றைக்கி மாமியாராக வந்திருக்கோம். அதுக்காக மருமகளாக இருக்கையிலையும் ஈகோ இல்லை, மாமியாரை வந்த பிறகும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே எப்பயுமே ஒரே மாதிரி தான். இன்னும் நான் குழந்தையாத்தான் இருக்கேன். சொல்லப்போனால் அந்த மாமியாந்திர ஒரு கெட்டு வெயிட்டு என்கிட்ட கிடையாது. எப்படி புரிந்து கொள்வது? ஒரு வீட்டுக்கு பெண்கள் கல்யாணம் முடித்து திருமணமாகி வந்த உடனே நம் கணவர் நம்மகிட்ட தான் நம்ம பேச்சை தான் கேட்கணுன்றதை மறந்துருங்க. கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். மனைவி தான் தாய்க்கு பின் தாரம்ன்ட்டு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் ஒரு தாய் எப்படிலாம் அவங்க குழந்தைய வளர்த்துருப்பான். 1000 கனவுகளோடு வளர்ப்பாங்க அவங்கவுங்க குழந்தைகளை. யாராக இருந்தாலும் 1000 கனவுகள் இருக்கும். நம்ம பிள்ளை இப்படி வரணும் அப்படி வரணும்னு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் முடித்து திருமணமாகி ஒரு 3 மாதம் உங்களோட குடும்பத்தில் ஒன்றா இருக்கிறதே பிரச்சனையே ஆயிடுது. நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. ஏன்னா வர்ற பெண்கள் ஒத்து போவதில்லை, இல்லாட்டி மாமியார் ஒத்து போவதில்லை. மாமியார் வந்த உடனே என்ன நினைக்கிறாங்க, நான் எப்பயுமே என் அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கணும், அந்த மருமக எப்பயுமே அதை எடுத்துக்கிறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறு. மருமக வந்தோடனே நீ நம்ம தான் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் எடுக்கக்கூடாது. 2 பேருமே பொறுமையாக போயிட்டா குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ உங்களுக்கு மருமக பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பெத்த பிள்ளையை நினச்சி பாருங்க. நம்ம பிள்ளையை எப்படி வச்சுருக்கோம்? ஏன் அந்த பிள்ளையை மாற்றான் தாயா நினைக்கிறீங்க, மாற்றான் குழந்தையா நினைக்கிறீங்க? கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அது மருமக, ஈன்றெடுக்காத ஒரு குழந்தை. மறாத தடவை நம்ம வீட்டுக்கு வர மகள், அதுக்கு பேர் தான் மருமகள். இது நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்கோ புரியலையோ, மருமகள் என்றால் ஒதுக்கி வச்சிடுறீங்க. நம்மளுக்கு சமமாக அவளை நினைக்கணும். இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகுதுன்னு வைங்க, அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு போகுதுன்னு வைங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறணும்? அவள் தான் வந்துட்டா, எல்லாம் அவள் தான் செய்யணும், அவள் வேலைக்கு போகிறா, அவள் சாப்பிட்றதா வாங்கிட்டு போகிறா அப்படின்னு இருக்காதுங்க. உங்கள் குழந்தைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போயில செஞ்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அதுவும் நம்ம பொண்ணாக நினச்சி, என்னப்பா என்னடா மகளே, உனக்கு என்ன வச்சு தர, உனக்கு என்ன பிரியம், நீ ஆஃபீஸ்க்கு நீ குளிச்சு கிளம்பு, நான் சும்மா தானே இருக்கேன், நான் செய்கிறேன், நீ கொண்டு போ, அத்தை இது பிடிக்குதுன்னு பாரு, பிடிக்கலேனா சொல்லு, பிடிச்சா நான் உனக்கு டெய்லியும் கூட சமைச்சு போடுறேன் அப்படின்னுங்க. அப்போ அவளுக்கு அத்தை இவ்வளோதான் கேட்குறாங்களே அப்படின்ட்டு அவள் சமைக்க ஆரம்பிச்சிருவாள். அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினப்பாள். நீங்கள் முதல்ல இப்படி கேட்டுட்டா, நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை போட்டிங்கன்னா ஆக்க சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துவாள். எப்படின்னு தெரியுமா? என்னாலலாம் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவள் ஆக்கட்டும்டா, உன் பொண்டாட்டி எனக்கு என்ன வந்திருக்கு, இவ்வளோக்கு ஆக்கி போடணும்டு, இவ்வளோ நாள் நான் உனக்கு பார்த்தது பத்தலையா, இன்னம்மா நான் செய்யணும் அப்படின்னு சொல்லாதீங்க. இனிமேல் தான் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்னும் உங்களுக்கு மருமகள் என்ற 3வது ஆள் உள்ளே வந்துருச்சு, அந்த பொறுப்பு வந்துருச்சு. அதுக்கடுத்து அவள் பெற்று கொடுக்குற குழந்தைகளுக்கு நம்ம ஒரு அப்பத்தான்னு சொல்கிற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த ப்ரமோஷனில் யார் கொடுக்குறா?
வரப்போகிற மருமக தான் கொடுக்குறா. அப்போ அவளை எப்படி வச்சுக்கிறோம்? அந்த பிள்ளைய மட்டும் நம்மளுக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடிக்கூடாது. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் பெற்றிருப்பாள். நம்ம எப்படி பெற்றோம்? நம்ம பிள்ளைய மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி மாமியா வந்து ஒத்துப்போங்க. ஒத்தே போகாட்டினாலும் ரொம்ப பேசுகிறாளா, நம்ம 2 திட்டிட்டு கூட விட்டுருங்க. அவ்வளோ அதோட மறந்துடுங்க. அதிலே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. ஆலமரம் போல் வேறு விட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா பெருசாகிக்கிட்டு போய் பிரச்சனை. இதுவே மருமகளுக்கு சொல்கிறேன், மாமியாரை பிடிக்கலையா, அவங்க பிஹேவியர் கிடையாது. ஒருத்தவங்க பார்க்கவே நல்லாலாமே இருப்பாங்க. என்னடா சரி, அவங்க மகனை மட்டும் அதே வகுத்தில் பெற்றவங்க மகனை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அந்த மாமியாரை ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க? அவங்க அசிங்கமாகவே இருக்கட்டும், பிடிக்காமல் இருக்கட்டும். என்னப்பா பயந்து கேட்பாங்க ஒருத்தவங்க, என்னப்பா நீ வேலைக்கு போறியா, நான் சமையல் பண்ணி தரவா அப்படின்னா மனசில் 1000 உங்களுக்கு அழுக்கு இருந்தாலும் அதை தொடச்சிட்டு ஒத்து போகிறதுக்கு நான் சொல்கிறேன். சரிங்கத்த, நீங்கள் வைங்கத்த, உங்கள் கையால் நான் சாப்பிட்றேன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும். முழுசாகவே ஒப்படைச்சிருவாங்கப்பா, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முழுசாக விட்டுருவாங்க. நீங்கள் நடந்துக்கிறதில் வச்சு தான் எல்லாமே வந்து இருக்கும். நான் அப்படி மருமகளாக இருந்தவன் என் மாமியாருக்கு நிறைய பணிவிடை செஞ்சுருக்கேன். சாக போகையில் வந்து அவ்வளோ செஞ்சு புண்ணியம் இல்லாமல் எனக்கு போச்சு. 9 மாதம் எங்கள் அத்தையை நான் போய் ஏட்டு கூட பார்க்கல. என்னட்ட சிறிய சத்தம் போட்டுச்சு. எனக்கு அப்போ வந்து பகுத்தறிவு கிடையாதுன்னு சொல்லணும், அதை தான் சொல்லணும். எனக்கு அப்போ பகுத்தறிவு இல்லை. நல்லா இருந்துக்கிடுவேன். எங்கள் அத்தையை வந்து எங்கள் அம்மா போல தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் மாமியார்ன்றலாம் பார்க்கல. அதுக்கு தலை வலிச்சாலோ கால் வலிச்சாலோ அமுக்கி விடுவேன். அது ட்ரெஸ்ஸெல்லாம் நிறையா துவைச்சி போடுவேன். என் மாமனார் ட்ரெஸ் துவைச்சி போட்டிருக்கேன். என் கொழுந்து நாத்தனார் எல்லா பேர் ட்ரெஸ்ஸையும் துவைப்போம். என் நாத்தனார் சோப்பு போடுவா, நான் அதை துவைச்ச ஒரு முக்குவேன். இன்னொரு முக்கி அவள் அலசி காய போடுறது இன்னொரு கொழுந்து மராட்டி. அதுக்கடுத்து தண்ணி எடுத்து ஊற்றுறது. அப்போல்லாம் வந்து கிணத்துல தான் எடுக்கணும். என் சின்ன நாத்தனா அவள் எடுத்து ஊற்றுவாள். அப்படி குடும்பத்தை நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். என்னைய கடைசி வரை என் மருமகன் விட்டு கொடுக்கல. லாஸ்ட்டு எங்கள் அம்மா இறந்த பிறகு என் மாமியார் ஒரு வாரத்தை எங்கள் வீட்டில் வையவுமே எனக்கு அது பிடிக்காமல் போச்சு. இவ்வளோ நாள் இவ்வளோ பார்த்துமே நம்மளை வந்து வேற்றுமையாக தானே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கோபம் வந்து என் சின்ன நாத்தனாட்ட போய் அவங்க அம்மாவை திட்டிட்டு வந்துட்டேன். அவங்க அம்மா அப்படி செய்கிறாங்க, நான் எவ்வளோ பாசமாக இருந்தேன், என்னை வேற்றுமையாக தானே இருக்குது அப்படின்னு அசிங்கமாக திட்டிட்டு வந்துட்டேன். இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்ட்டு. அது எனக்கு இன்னமும் நெஞ்சு வலிக்குது, மனசுக்குள்ளே எனக்கு ஆழமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பின்காலத்தில் நீங்கள் அதை உணரக்கூடாது. அப்போ எனக்கு பகுத்தறிவு இல்லை. 2 குழந்தைகளும் பெருசாக ஆயிடுச்சு. 10th படிக்கிறான் என் சின்ன பொண்ணு, அவன் +1 படிக்கிறான். அவ்வளோ பெருசாக வந்துமே எனக்கு பகுத்தறிவு இல்லை. பாசம் இருக்கும், பண்பு இருக்கும், இப்படித்தான் வாழணுன்ற அந்த அறிவு இல்லை. இப்போ இருக்க மனநிலை வந்து அப்போ இல்லை எனக்கு. அதுக்காகத்தான் அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். பிடிக்கலையா, அத்தையை பிடிக்கலையா, அவங்க பேச்சு இனிமையாக அவங்கள்ட்ட பேசுகிறாங்களா, உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் மனசுக்குள்ளே பிடிக்கிற மாதிரி நடிங்க. நடிக்கிறேன்னா நம்ம நடிக்கத்தான் வந்திருக்கோம். ஏன்னா அந்த சிவன் தந்தை நம்மளை நடிக்கத்தான் விட்டுருக்காரு. பரமாத்மா இந்த ஆத்மாவை இந்த சோலுன்ற சட்டையை போட்டு நம்ம நடிக்கத்தான் வந்திருக்கோம். அந்த நடிப்பில் இன்னொரு டபுள் ஆக்டர் நடிப்பு இதுதான். மாமியாட்ட ஒத்து போகிறது, பிடிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது. பிடிக்கலை, மனசில் பிடிக்கலைன்னா வெளியில் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. அவங்க மனசு கஷ்டப்படாது, சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். சரிங்க உங்களுக்கு டிஃபன் அவங்க வைக்கிற சமையல் பிடிக்கலையா, நீங்கள் அதவே பெருமையாக சொல்லுங்கள். வைங்க உங்கள் சமையல் சாப்பிட்டு நான் நாளாச்சு, எனக்கு நீங்கள் டிஃபன் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ போய் குளிப்பா அப்படின்ட்டுவாங்க உடனே.
அவங்க ஆசையாக செஞ்சு வைப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. லஞ்ச் பாக்ஸை எடுத்துகிட்டு போய் மதியானம் உங்களுக்கு பிடிக்கிற ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அவங்க சாப்பாடை வாங்கிக்கணும். எங்கள் அத்தை நல்லா சமைப்பாங்க, ஒரு நாளைக்கு டேஸ்ட்டு பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அவங்களுக்கு அந்த இது பிடிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கள, அவங்களுக்கு அந்த சங்கல்பம் பிடிக்கிற மாதிரி வச்சிடும் மனசில். அப்போ அவங்க சாப்பிடல, டெய்லி உங்கள் அத்தை சாப்பாடை கொண்டு வாங்குவாங்க. அப்போ அதில் தான் பண்பு வளருது. அத்தை இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அங்கே போய் அப்படி சொல்லணும், எனக்கு சாப்பிடவே இல்லை, டிஃபனை திறந்தோடனே வாசம் அடிச்சிச்சா, அவங்க பிடிங்கிட்டாங்க, உங்கள் சாப்பாடை சாப்பிட எனக்கு கொடுத்து வைக்கல பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு ஒரு பிட்டை போடுங்களேன். மாமியா அவங்க மடியில் தான். மறுநாள் எழுந்திரிச்சு இன்னும் 2 வகை காய்களோடு உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழி தெரியாது. நீங்கள் இந்த ஒரு வார்த்தை அவங்கள 100 ஆயுசுக்கு வாழ வைப்பீங்க. அப்போ அவங்க வாழ உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அவங்களால முடியாமல் இருக்கையில் உங்களால் பார்க்க முடியாது. உண்மையிலுமே உங்களுக்கு பாசம் வளர ஆரம்பிச்சிடும். வெறுப்பை கொண்டு வந்துடாதீங்க. என் குடும்பத்தில் இப்போ நான் மாமியார் ஆகிட்டேன். அவள் ரொம்ப சத்தம் போட்டால் 2 திட்டு திட்டிடுவேன், அவ்வளோதான். என்னை எது மாதிரி திட்டுறாலோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் தான் சொல்லி திட்டிடுவேன் நான். அவள் 2 கத்திட்டு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுவாள். அப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன், ஏன்டா இப்படி பேசணும், இவ்வளோ நாள் இப்படி இருந்தோமே. இப்பயும் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா அவள் வாய் அடைக்கணும்னா எனக்கு வேறு வழி தெரியலை. ஆனால் மற்ற வையறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப இழிவாக பேசல நானும் பேசியிருக்கேன். பேசாத மாமியார்கிட்ட நீங்களாம் வம்பா சண்டையில் இருக்காதீங்க. அவங்க ஒரு தாய். உங்களுக்கு கணவரை பெற்று கொடுத்தவ இல்லையா, அப்போ தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக வச்சு நினச்சி பாருங்கள். அதே மாதிரி வரப்போகிற மருமகளை மாமியார் மருமகளாக பார்க்காம தன் மகளாக பாருங்கள். கடைசி காலம் வரையும் அவள் தான் நம்மளை காப்பாற்ற போகிறான். 1000 பேர் சுற்றி இருந்தாலும் அவங்கெல்லாம் நம்மளை தொட மாட்டாங்க. நம்ம முடியாத பட்சத்தில், எந்திரிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தன் மருமகள் தான் பார்ப்பான். வேற விட்டு போயிடுவான். புரியுதுங்களா? என்னதான் இருந்தாலும் அவள் தான் பார்ப்பான். பாசத்தை கொடுங்க. மாமியான்ற ஒரு இதை எடுத்துக்கிறாதீங்க. வர மருமகளை மகளாக பாருங்க. அதே மாதிரி மாமியாவை தாயாக பாருங்கள், மாமியாராக பார்க்காதீங்க. ஏன்னா இவ்வளோ சம்பாரித்து சொத்து எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டு போகுது. அவங்க கொண்டு போகிறதில்ல, நீங்களும் கொண்டு போகிறது கிடையாது. உங்கள் குழந்தைகளுக்கு வேணும் இல்லையா? இப்போ ஒரு கைப்பிடி மண்ணை போய் ஆற்றுல அள்ளிருங்க பார்ப்போம். 100 போலீஸ் 100 கேள்வி கேட்பேன். அவ்வளோ பெரிய வீடும் சொத்தும் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா சாதாரணமாக அது கிடையாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த முன்னேறி வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, அதை யோசிங்க. வர்ற மருமகளுக்கு மகள்களாக நினச்சி உங்களை சொல்கிறேன். குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு எங்கள் அத்தை போல் உண்டான்னு ஒரு 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி உன் மருமகன் எப்படி பேசுகிறா, உன்னை விட்டு கொடுக்குறாள்னு சொல்லுவாங்க. அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தாங்க, ஓட்டு கொடுக்குறவங்களும் சரி, நல்லதாக சொல்கிறவங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். நம்ம அக்கம் பக்கத்தில் அவங்கள பற்றி பேசாமல் இருந்தாலே அவங்க வாயை அடைச்சிடுவாங்க. உன் மருமகனை ஓவரத்தை அவனை தூக்கி வைக்கிறா அப்படின்வாங்க. அதுலேயுமே இக்கனா போட்டு தான் பேசுகிறாங்க பாருங்கள். நல்ல விதமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மக்கள் எந்த வழியிலோட சண்டை வரும்னு பார்ப்பாங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பேச்சையும் நீங்கள் கேட்டுறாதீங்க. அது உண்மையா பொய்யான்னு கேளுங்க, நேரடியாக கேளுங்க. அத்தைகிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஓ மாமியா ஏன் அப்படி சொன்னீங்களா, அவள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியல, நம்மளுக்குள்ளே சண்டையில் துட்டுருவா, அவளை நம்பலை, நீங்கள் செஞ்சது உண்மையான்னு கேளு. அதுதான் வர்ற மருமகளுக்கு நீங்கள் கொடுக்குற, மாமியாக கொடுக்குற ஒரு மரியாதை.
அதே போல் மருமகளை யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நீ அப்படி செஞ்சியா அப்படின்னு நான் என் மருமகளை கேட்பேன். இல்லைத்த அப்படின்ட்டுவா. அப்படி பொறுமையாக கேட்கல, அவள் பொறுமையாக பதில் சொல்லிடுவான். அந்த மாதிரி நீங்கள் பொறுத்து போங்க. மகளாக பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அம்மா பாட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கு அடுத்து யார்? உங்கள் அத்தை தான், உங்கள் மாமனார் தான், சுற்றி இருக்கவங்க தான். அவங்கள உங்கள் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதே போல் மாமியாருக்கு சொல்கிறேன், சுற்றி இருக்கவங்க 1000 சொன்னாலும் யாரும் மருமகளை பற்றி நேரடியாக கேட்டு புரிஞ்சுக்கோங்க. மாமியான்றத ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் வேறு விதமாக பேசி வாழ்க்கையை மைண்டை சொல்லி முடிச்சு விட்டுட்டு இது பண்ணிடாதீங்க. நான் எதுவுமே சொல்லாமலே எனக்கு அவ்வளோ வருது பிரச்சனைகள். என்னை சுற்றி அடிக்குது நிறையா. எதுவுமே பேசாமலே எனக்கு வருது. வரும், ஏன்னா அப்படித்தான் வரும், அந்த ரூபத்தில் தான் வரும். எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். நம்ம தான் அதை சகிப்புத்தன்மை இருக்கணும். நம்மளுடைய சங்கல்பம் எப்பயுமே நல்லா வச்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்மளுடைய சங்கல்பம் கெட்ட சுத்தத்தில் போய் அவங்களுடைய வழியில் போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்வார் பற்றி கேட்டு நம்ம வீட்டில் நம்ம பிரச்சனை பண்ணோம்னா இன்னும் பல பிரச்சனைகள் தேடி வரும். கரும்பு சாப்பிட ஆசையா இல்லை கசப்பான அது என்ன சொல்கிறது வேப்பங்காயை சாப்பிட ஆசையா? வேப்பங்காய் கசப்பாக தான் சாப்பிட மாட்டாங்க. இதே பாவக்காய் கசப்பாக தான் இருக்கும், சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் இருக்க டேஸ்ட் வேறு, இதில் இருக்கிறது வேறு. அப்போ அந்த கசப்பு தன்மை வேப்பங்காயில் வேப்பங்காயாக இருக்காது, கரும்பாக இருங்க. அப்போ தான் பல எறும்புகள் நம்மளை தேடி வரும். இனிப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் எறும்பு வரும், ஈ வரும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம இனிப்பு தன்மையாக நடந்துக்கிட்டால் நம்மளை சுற்றி அனைவரும் நல்லவங்களாக இருப்பாங்க. நான் செய்யாத இப்போ யோசிச்சு பார்க்குறேன். நான் நிறையா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஏன்டா பண்ணேன் இப்போ உணர்றேன். அப்போ உணரக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை. இப்போ தான் மனசில் பக்குவத்தன்மை எனக்கு. அதை எதனாலும் சொல்லி வாயில்லாமல் சொல்லி எல்லாத்துலேயும் சொல்லிடுவேன். என்கிட்ட இருக்கிறத எல்லாத்துலேயும் சொல்லிடுவேன். அதில் எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு எனக்கே தெரியலை. அப்படியா நான் அவங்க இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்களா, நம்ம வாயிலிருந்து எல்லாத்தையும் கொட்டிடுறோம். அப்படியான்னு கேட்குறவங்க நம்ம வாயை மட்டும்தான் பிடுங்குவாங்க. விடுங்க, இதெல்லாம் சகசந்தான், விடுங்க அப்படின்றாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பேச வேணாம், விடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நல்லவங்க. அவங்க எந்த வீட்டு பேச்சையும் கேட்குறதுக்கு அவங்களுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. மனசில் எதுவுமே கெட்ட எண்ணங்கள் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க விடுங்க, பிரச்சனை வரத்தான் செய்யும், என்ன பண்ணுறது, பொறுத்து போங்க அப்படின்வாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் ஜால்ரா தட்டிக்கிட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜால்ரா கூட்டம், இழுத்து விட்டு போயிருங்க. ஆனால் நம்மளுக்கு தான் புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு காலத்தில் என்னை புகழ நான் எல்லாத்தையுமே இகழ்ந்து பேசி ஜாலியாக இருக்கணும் எனக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்துட்டேன் மருமகளாக இருக்கிற காலத்தில். ஆனால் எங்கள் அத்தைக்கு பணிவிடை செஞ்சுட்டு தான் இருப்பேன். எங்கள் அத்தை எனக்கு பிடிக்கும். என் மருமகளை போல் உண்டான்னு சொல்லும். என்ன சண்டை போட்டாலும் என்னை விட்டு கொடுக்காது. மயன்ட்ட போடா, உன் மூஞ்சிக்கெல்லாம் அவள் வாக்கிட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு. உண்மைங்க, எனக்கு கிடைச்ச மாமியா மாதிரி யாருக்கும் உலகத்தில் கிடைக்காது. அதையும் கிடைச்ச காலத்தில் நான் விட்டுட்டேன். இப்போ எனக்கு கவலையாக இருக்குது, பார்க்கலேன்.
அந்த மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் வைக்கிறாதீங்க. எனக்கு ஆறுதல் சொல்ல இல்லை. இப்போ ஃபீல் பண்ணுறேன் என் மாமியாவை நினச்சது. உங்கள் ஆத்மா நல்லா சாந்தி அடையணும். அடுத்த பிரிவில் அவங்களுக்கு நான் மகளாக பிறக்கணும். நீங்களும் உங்கள் மாமியாவை புரிஞ்சு நடந்துக்கோங்க. மாமியாக்காரவங்களாம் மருமகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க. நன்றி. இந்த பேச விட்ட பிரபஞ்சத்துக்கு நன்றி. எனக்கு இவ்வளோ ஆறுதல் கொடுத்து தெம்பு கொடுத்து என்னை பேச வச்ச என் சிவ தந்தைக்கு நன்றி. என்னை சுற்றி இருக்கும் அனைத்து சக்திகளுக்கும் நன்றி. ஓம் சாந்தி. அடுத்ததில் வேறு ஒன்று நிகழ்ச்சிக்கு நான் வர்றேன். பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். இது நிறையா மாமியா மருமக திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்கை பார்த்து தான் நான் இன்னும் எப்படியெல்லாம் போடணும்னு எனக்கு தெரியும். ஓம் சாந்தி.